श्रीमते रामानुजाय नमः। एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14வது அத்தியாயம். இதில் பகவான் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் பற்றி எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆத்மா வேறு உடல் வேறு அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதாவது அதனோட பொட்டென்ஷியல் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா கூட இந்த பிறவி எடுக்கிறதுனால இந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்குன்றதையும் பார்த்தோம். இந்த உடல் எப்படிப்பட்டது? எப்போதுமே இந்த 3 குணங்களோட இன்றியமையாமல் அதோட தொடர்பு இருக்கக்கூடியது இந்த உடல். அப்படிப்பட்ட அந்த உடலை பிறவிக்காக எடுக்கிறதுனால தான் ஆத்மாவும் இந்த 3 குணங்களால் பாதிக்கப்பட்டிருக்குன்றதை பார்த்துட்டோம். அப்போ இந்த 3 குணங்கள் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால தான் பகவான் அதை பற்றி சொல்லிட்டு வராரு. இதில் கடந்த 3 ஸ்லோகமாக, அதாவது 11, 12, 13 இந்த 3 ஸ்லோகத்துலேயும் ஒவ்வொரு குணமும் உயர்ந்து இருக்கும்போது அது நமக்கு எப்படி வெளிப்பாடாகுது அப்படின்றத பார்த்தோம். 11வது ஸ்லோகத்தில் சத்வகுணம் ரொம்ப உயர்ந்து இருக்கும்போது நமக்கு அறிவு ஏற்படக்கூடிய அந்த ஓட்டைகள் எல்லாத்துலேயுமே நல்ல அறிவு உயர்ந்து இருக்கும், நல்லா வெளிப்படும் அப்படின்றத பார்த்தோம். அதே போல் ரஜோகுணம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தாழ்ந்த பலனில் இருக்க ஆசைகள் இருக்கும். அதே போல் பயனில்லாத செயல்களில் ஈடுபடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு உயர்ந்த விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிரணும்னு தூணாது. இது போலெல்லாம் இருக்குன்றதை பார்த்தோம். அதே போல் 13வது ஸ்லோகத்தில் தமோகுணம் உயர்ந்து இருக்கும்போது ரொம்ப சோம்பலாக இருக்கும், கவனமின்மை இருக்கும். அதே போல் செயலில் ஈடுபடாமையே இருந்துருவோம், அறிவு ஏற்படாத ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது அடுத்து ஒரு 2 ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல போகிறாரு. அதாவது சத்வகுணம் உயர்ந்து இருக்கிற சமயத்தில் இந்த உடலுக்கு மரணம் ஏற்பட்டால் அப்போது அடுத்த பிறவி என்னவாக இருக்கும் அப்படின்றது தான். அதே போல் ரஜோகுணம் உயர்ந்திருக்கும் போது, தமோகுணம் உயர்ந்திருக்கும் போதுன்னு. இப்போ முதல்ல 14வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறது சத்வகுணம் உயர்ந்து இருக்கும்போது மரணம் ஏற்பட்டால் அடுத்த பிறவி எப்படி இருக்கும்ன்றது. யதா சத்வே பிரவருத்தே து பிரலயம் யாதி தேஹபிருத் ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. யதா எப்போது சத்வே பிரவருத்தேது சத்வகுணம் நல்ல உயர்ந்திருக்குமோ அப்போது தேகபிருத்து பிரலயம் யாதி. தேகபிருத்துனா உடலை தாங்கி கொண்டு இருக்கிற ஆத்மா மரணத்தை மேற்கொள்ளுது. அதாவது அந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, அந்த ஆத்மா இருக்கக்கூடிய அந்த உடல், அந்த தேக மரணம் ஏற்படும் போது, அந்த உடலுக்கு மரணம் ஏற்படும் போது அப்போ அந்த ஆத்மா மறுபிறவி இருக்கும் இல்லையா? எப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும்? ததா அப்போது அமலான் குற்றமற்ற, இந்த இடத்துல என்ன குற்றமற்ற அப்படின்னா அறிவின்மை அப்படின்ற அந்த ஒரு குற்றமே இல்லாத உத்தம விதான், நல்ல உயர்ந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்க, ஆத்ம ஞானம் நல்ல கைவந்தவர்கள், அதே போல் ஆத்ம சிந்தனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய லோகான். இந்த இடத்துல லோகான்னா உலகம் அப்படின்றதோட அந்த ஒரு சமூகம், அப்படிப்பட்ட அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட், அந்த போல் ஒரு என்வாயர்மெண்ட்டில் பிரதிபத்தியத்தை பிறவி எடுக்கிறார் அந்த ஆத்மா அப்படின்ட்டு பார்க்குறோம். அதாவது நமக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்துருக்கக்கூடிய ஜென்மத்தில் சத்வகுணம் உயர்ந்து இருக்கும்போது மரணம் ஏற்பட்டால் இந்த ஆத்மாவோட அடுத்த பிறவி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிவின்மையே இல்லாத ஆத்ம சிந்தனம் இருக்கக்கூடிய உயர்ந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் கைவந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலேயோ, அந்த போல் ஒரு குடும்பத்திலையோ, அந்த போல் ஒரு இடத்துலையோ பிரதிபத்தியத்தை பிறவி எடுக்கிறார் அப்படின்னு. இது ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில் ஒரு ஆத்ம சிந்தனமோ ஏதோ வந்திருக்கும். ஆனால் அது முழுமையாக முடியறதுக்குள்ளே நம்மளோட இந்த பிறவி முடிஞ்சு போயிருக்கலாம், மரணம் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ அடுத்த ஜென்மத்திலையும் இது போல் பிறவி கிடைக்கும்னு என்ன நிச்சயம்? ஆனால் அந்த சத்துவகுணம் உயர்ந்திருக்கும் போது நமக்கு அப்படி ஒரு மரணம் ஏற்பட்டால் இப்படி ஒரு சூழலில் நமக்கு ஒரு பிறவி கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா மேலே மேலே புண்ணியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், ஆத்ம ஞானத்தை நம்ம வளர்த்து கொள்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இப்படி ஒரு பிறவியில். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம நினைக்கலாம், சரி நம்ம மரணம் ஏற்படும் போது மட்டும் சத்வகுணத்தை உயர்ந்து இருக்கிறா போல் வச்சுக்கிட்டா போதாதா அப்படின்னு. நமக்கு தான் மரணம் எப்போ ஏற்படும்னே தெரியாதே. அதனால் இதுக்கு ஒரே வழி, எப்போதும் நம்மளோட சத்வகுணத்தை உயர்ந்து வச்சிருக்கக்கூடிய முயற்சியை நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.